கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. 9/1/2025 ஆகிய அந்த நாளிலே இந்த காணொலி வழியாக உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற வேத பகுதி மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும். அவர் படகில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரயாணம் பண்ணின அந்த கலிலேய கடல் 18 மைல் நீளமும் 11 மைல் அகலமும் உடைய ஒரு விஸ்தாரமான நன்னீர் ஏரி. அந்த கடலிலே பெரும் காற்று உண்டாகுவதும் அலைகள் கொந்தளிப்பதும் ஒரு அசாதாரணமான நிகழ்வு அல்ல, எப்பொழுதும் நடக்கக்கூடியது தான். இயேசு இப்படி நடக்கும் என்று அறிந்திருந்தார். ஆனாலும் அவர் அதை தடுக்கவில்லை. தம்முடைய சீசர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் இயேசு அனுமதித்திருந்தார். தன்னோடு பயணம் பண்ணுகிற, தன்னோடு பிரயாணிக்கிற இயேசுவை அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் இயேசுவை பார்க்கல. அந்த சாதாரணமாக எப்பொழுதும் நிகழ்கிற அந்த கடல் கொந்தளிப்பையும் காற்றையும் கண்டார்கள். அதனால் பயந்தார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூட பாருங்களேன், பேதுரு கடலிலே நடக்கிற ஒரு சம்பவம் நாம் அறிந்ததே. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 26லிருந்து 30 வரைக்கும் அந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இயேசு கடல் மேலே நடக்கிறாரு. பேதுரு என்ன சொல்கிறாரு, நானும் நீரே என்றால் நானும் கடலில் நடக்கிறதுக்கு நீர் கட்டளையிடும் அப்படிங்கிறாரு. இயேசு உடனே வாங்குறாரு. பேதுரு கடலில் நடக்கிறார். உள்ளபடியே தண்ணீரில் நடந்த முதல் மனிதன் யார் என்று சொன்னால் பேதுரு தான். ஜனத்தின் மேல் நடந்தான். 30ஆம் வசனம் சொல்கிறது, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். அவன் அழைத்த தேவனை பார்க்கவில்லை, மாறாக கொந்தளிக்கிற கடலையும் காற்றையும் பார்த்தான், பயந்தான், அமிழ்ந்தான். இங்கேயும் அப்படிதான். இயேசு படகில் இருக்கிறார். அவர் அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்களும் பேசாமல் உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். மாறாக சார்ஜ் பண்ணுறாங்க, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க ஆண்டவரை. அங்கே ஆண்டவர் இவர்களுடைய அற்ப விசுவாசத்தையும் ஏற்கனவே ஒரு நூற்றோர் தலைவனுடைய பெரிய விசுவாசத்தையும் அங்கே வேறுபடுத்தி காட்டுகிறார் அவர்களுக்கு. அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள், அதான் நான் தான் அவங்க கூட இருக்கிறேனே என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். ஏனென்றால் காற்றும் கடலும் அவர் உண்டாக்கினவைகள், அவருக்கு கீழ்ப்படுகிறவைகள். அல்லேலூயா. அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறவைகள். பிரைஸ் தி லார்ட். இதை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை சீஷர்கள். இன்றைக்கு நாமும் அப்படி தான் இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. கொலோசையர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லி, அவர் நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த தெய்வம், நம்மோடு பிரயாணிக்கிற, நம்மோடு கூட நடக்கிற அற்புத தெய்வம் நம்மோடு இருக்கையில், நாம் கடல் கொந்தளிப்பாகிய இந்த போராட்டங்களையும் பிரச்சனைகளையுமே பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே நாம் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே, உங்கள் கண் இருக்கா, காது இருக்கா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கடலும் காற்று நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையின் போராட்டங்கள் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நன்னாளிலே தேவரீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே.
அதை நாங்கள் அறியாதபடிக்கு அநேக முறைகள் ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கி வாழ்க்கை போராட்டத்தை பார்த்து உண்மை பார்க்காமல் வாழ்க்கை போராட்டத்தையே பார்த்து நாங்கள் விசுவாசத்தில் தடுமாறுகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் அதிகரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.